Hello everyone, welcome back to my kitchen. ஸோ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கும் ஒரு சூப்பரான ஒரு ஸ்கின் கேர் தாங்க பார்க்க போகிறோம். இந்த சம்மரில் நம்ம வெளியில் போயிட்டு வந்தாலோ இல்லை நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரப்போவோ பயங்கரமாக வேர்வையாக இருக்கும். அந்த ஸ்மெல்லும் கொஞ்சம் இருக்கும். அதுவும் இல்லாமல் ஃபேஸ் டேன் ஆகி டல்லாக தெரியும். இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுற மாதிரி ஒரு குளியல் பொடி. ஸோ ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். யூகேல இருக்கிறவங்களுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான இன்க்ரீடியன்ட் வச்சு தான் இந்த குளியல் பொடி பண்ணுறோம். பட் அதோட ரிசல்ட் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்த்துலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி குளியல் பொடி பண்ணுறதுக்கு ஒரு கப்பு பச்சை பயிறு க்ரீன் மூங் தாலும் ஒரு லார்ஜ் எக்கும் எடுத்துருக்கிறேன். இந்த லார்ஜ் எக்லேருந்து நமக்கு எக் ஒயிட் மட்டும்தான் வேணும். இப்போது இந்த எக் ஒயிட் மட்டும் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த எக் ஒயிட்டை இந்த பச்சை பயிரில் போட்டு நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா வந்துட்டு வெயிலில் நல்லா வந்துட்டு காய வைக்கணும். ஸோ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வெயிலில் காய வைக்கலாம். ஸோ இதை மாதிரி ஒரு நல்ல பெரிய பிளேட்டில் இதை வந்துட்டு நல்லா வச்சு வெயிலில் நல்லா 1 or 2 டேஸுக்கு நல்லா காயணுங்க. காஞ்ச பிறகு நான் காமிக்கிறேன். இது 1 டே ஃபுல்லாக காஞ்சிடுச்சு. இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி கேக்கியாக இருக்கும். இதை நீங்கள் இப்படி உடச்சி விட்டிங்கன்னா எல்லாம் நல்லா உடஞ்சிடும். ஸோ இங்கே வெயில் சரியாக இல்லாததுனால நான் கொஞ்சம் அவனை வந்துட்டு லைட் ஹீட் பண்ணி அதில் ஒரு 1 or 2 hours விட்டதும் நல்லாவே காஞ்சிடுச்சு. வெயில் இருந்ததுன்னா நீங்கள் வெயிலே வச்சா போகிறோம். ஸோ இதில் எக் ஒயிட் இருக்கே ஸ்மெல் வருமானு கேட்டிங்கன்னா சுத்தமாக ஒரு ஸ்மெல்லும் வராதுங்க. இப்போ இந்த எக் ஒயிட் கலந்த பாசிப்பயிறு 2 நாள் நல்லா காஞ்சிடுச்சு. காஞ்ச பிறகு இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஒரு கப்பு பாசிப்பயிருக்கு 1 or 2 எக் ஒயிட்ஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது நான் ட்ரைடு ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சென்டட் ரோஸாக இருந்துச்சுன்னா நல்லா வாசனையாக இருக்கும். யூகேயில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சென்டட் ரோஸாக எடுத்துக்கோங்க. இந்தியாவில் இருக்கிறீங்கன்னா பன்னீர் ரோஸ் எடுத்துக்கோங்க, நல்ல வாசமாக இருக்கும். இந்த ரோஸ் பவுடர் நல்ல ஸ்கின்னை சாஃப்டாக வச்சுக்கும், ஏஜிங்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு புதினா, ட்ரைடு புதினா எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த ட்ரைடு புதினா வந்துட்டு நம்ம ஃபேஸில் பரு வராமல் இருக்கிறதுக்கும் இந்த பருவனால் வந்த தழும்பு மறைகிறதுக்கும் இந்த புதினா வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு எலுமிச்சம்பழ தோல். ஸோ காஞ்ச எலுமிச்சம்பழம் தோல் இதை வந்துட்டு ஸ்கின் பிரைட்டன் பண்ணுறது இல்லாமல் நம்ம வேர்வையினால் வர அந்த ஸ்மெல்லை வந்துட்டு நல்லாவே கட்டுப்படுத்தும். அடுத்து காஞ்ச ஆரஞ்சு பழத்தோல், இதுவும் வந்துட்டு வேர்வையினால் வர ஸ்மெல்லை கட்டுப்படுத்தும், ரிச் இன் விட்டமின் சி கூட. அடுத்தது ஆல்மண்ட் வந்துட்டு விட்டமின் இ நிறையா இருக்குது. ஸோ இது ஸ்கின்னோட கொலாஜனை ஜாஸ்திப்படுத்தி ஏஜிங்கை தள்ளி போடும். பட் இது உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, ஆப்ஷனல் தான். அடுத்தது கஸ்தூரி மஞ்சள், வைல்டு டர்மரிக். மஞ்சளில் நிறைய பெனிஃபிட் இருந்தாலும் கொஞ்சம் அளவாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா மஞ்சள் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வெயிலில் போகிறப்போ ஃபேஸ் டார்க் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனாலும் கொஞ்சமாக யூஸ் பண்ணிப்போம். அடுத்தது சந்தனம் வந்துட்டு ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை தரும். அதுவும் இல்லாமல் இந்த குளியல் பொடிக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இதில் நான் லாஸ்ட்டாக சொல்லலான்னு வச்சுருந்தது எக் ஒயிட்டுங்க. ஸோ இந்த எக் ஒயிட்டில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. எக் ஒயிட் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஸ்கின்னில் ஒரு விதமான எண்ணெய் உற்பத்தி ஆகும், அதாவது ஒரு சீபம் க்ரியேட் ஆகும். அதை வந்துட்டு ரெகுலேட் பண்ணும். அதனால் ஆக்னி வராமல் பரு வராமல் பார்த்துக்கும். அப்புறம் இது ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டியை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிவிடும். அதனால் ஸ்கின் வந்துட்டு எப்போவுமே நல்லா யங்காக இருக்கும். சன்பர்னை கம்மி பண்ணும், ஐக்கு கீழே இருக்கிற பஃபினஸை வந்துட்டு குறைக்கும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் ஸ்கின்னோட டோனையும் ஃபேர்னஸையும் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இதில் மெயினாக பார்க்க வேண்டியது எல்லாமே நல்லா ட்ரையாக இருக்கணும். ஸோ இது மாதிரி நல்லா ட்ரை ஆனதும் எல்லாமே போட்டு இப்போ எல்லாம் சேர்த்து அரைச்சிட வேண்டியது தான். ஃபஸ்ட்டு நம்ம பச்சை பயிரோட ஆல்மண்ட் அண்ட் எலுமிச்சந்தோல், ஆரஞ்சு தோல் சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் மற்ற எல்லாத்தையுமா சேர்த்து வச்சு அரைச்சிடலாம். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு. ஒரு முறை சலிச்சிடலாம். அரைச்சி நல்லா சலிச்சாச்சு. கொஞ்சம் அந்த மிக்சியோட ஹீட் இருக்குது, அது நல்லா ஆறின பிறகு நம்ம வந்துட்டு நல்ல ஒரு கிளாஸ் ஜாரில் ஸ்டோர் பண்ணிடலாம். நல்லா இந்த மிக்சி ஹீட்டெல்லாம் ஆறின பிறகு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க.
யூஸ் பண்ணி குளிக்கிறப்போ ஃபேஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா பளிச்சுன்னு இருக்கிறதோட இல்லாமல் வேர்வை ஸ்மெல் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு 12 to 15 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், வேர்வை ஸ்மெல் இருக்காது. ஸோ இதில் நான் பர்டிகுலராக எந்த மெஷர்மெண்ட்டும் சொல்லலை, ஏன்னா உங்களுக்கு என்ன காம்பினேஷன் வேணுமோ, அதாவது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்கின் டோன் ஃபேர்னஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னா நீங்கள் எக் ஒயிட்டை ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. பரு அதோட தழும்பு கொஞ்சம் ஃபேட் ஆகணும், மறையணும்னா ட்ரை மின்ட்டை ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வேர்வை ஸ்மெல்லை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா எலுமிச்சம்பழம் தோலும் ஆரஞ்சு தோலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன காம்பினேஷன் வேணுமோ நீங்கள் அதை மாதிரி நீங்கள் இதை பண்ணிக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாங்க. குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா எக் ஒயிட்டை கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுட்டு ஆரஞ்சு பீலும் லெமன் பீலை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பவுடரை எப்படி யூஸ் பண்ணலான்னா, நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நீங்கள் ஜென்டில் மசாஜ் கொடுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா நீங்கள் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ ஒரு குளிக்கிறப்போ ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணி கொஞ்சம் ஜென்டில் மசாஜ் கொடுங்க. இல்லைனா குளிக்க போகிறதுக்கு முன்னாடியே ஃபேஸில் பேக் மாதிரி போட்டுட்டு 2 மினிட்ஸ் கழிச்சு போய் குளிக்க போங்க. அப்போ தான் அதோட ஃபுல் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்னுடைய இந்த எல்லா ரெசிபிஸும் லைக் நான் போன வாரம் போட்ட ஃபேஸ் மாஸ்க் பவுடராக இருக்கட்டும், ஆயிலாக இருக்கட்டும், இந்த குளியல் பொடியாக இருக்கட்டும், எல்லாமே நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணி எனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுத்த ரெசிபிஸ் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இதை சேவ் பண்ணி வச்சு யூஸ் பண்ணி பாருங்க நீங்கள். ஸோ உங்களுக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு யூஸ் ஆகும்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீக்கும் பார்ப்போம். Until then, take care. Bye.